வணக்கம் கோவை மக்களே. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஒண்டிப்பூர்ல இருந்து வெறும் 5 நிமிஷத்துல ரீச் ஆகிற மாதிரி ஒரு பிரீமியமான லொகேஷன்ல தான் இருக்கும். இந்த ஏரியா எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே ரெசிடென்ஷியல்ல இருக்கு. நிறைய வீடு சுத்தி அமைஞ்சிருக்குங்க. ஒரு 30 அடி ரோட்டுக்கு பின்னாடி தெற்கு பார்த்து கிழக்கு வாசல் வச்ச வீடு தாங்க. 2.25 சென்ட்ல 2 BHK சூப்பரான வீடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீட்டோட குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் எலிவேஷன் அழகா ஒரு பிரீமியமான கலர், அதாவது ஒரு ஆஷ் கலருக்கு காம்பினேஷனா டார்க் கலர் மேட்ச் பண்ணி சூப்பரான கலர்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா அவுட்டோர் கார்டனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட செட் பேக் ஏரியா பாத்தீங்கன்னா முன்னாடி 1.5 அடி இருக்குங்க. ஸோ இந்த இடத்துக்கு முன்னாடியுமே 1.5 அடி நமக்கு இருக்கு. ஏன்னா வீடு 1.5 அடி உள்ள தள்ளி தான் கட்டியிருக்காங்க. இப்போ இதுக்கு டபுள் டோர் கேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஸ்ட்ராங் அயன் மெட்டல் கேட்டில் கொடுத்துருக்காங்க. டபுள் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. வாங்க வீட்டுக்கு உள்ள போவோம். உள்ள வந்ததும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காரை நிறுத்துறதுல கூடான பெரிய பார்க்கிங் 11க்கு 16 சைஸ்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்க ஒரு 4 2 வீலர் கூட உள்ள நிறுத்திக்கலாம். அதுக்கேற்ற ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது வீட்டோட பார்க்கிங்க்கு ரைட் சைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா அவுட்டோர் பாத்ரூமுக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட் அங்கங்கே கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு மெருகேற்றுற மாதிரி பக்காவான ஃபினிஷிங்கில் ஒரு டியூப் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பாட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. நைட் நேரத்தில் இது பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருக்கும் வீடு. அண்ட் வீட்டை சுற்றியுமே உங்களுக்கு காட்டுறேன். பின்னாடியுமே வீடுங்க 1 2 3 4 5 ஃபுல்லாமே ரெசிடென்ஷியல் வீடுங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்க இடம் ஒண்டிப்பூர்லேருந்து வெறும் 5 நிமிஷத்தில், அதாவது பைபாஸ்லேருந்து நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு இந்த வீடு. வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா தேக்கில், அதுவும் 6 இன்ச்சஸில் கொடுத்த தேக்கு அளவு கொடுத்துருக்காங்க. 3 அடி சைஸில் ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் கார்விங்கில் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாமே தேக்குங்க. தேக்கு தேக்கு தேக்கு. வாங்க வீட்டுக்குள்ளே உள்ள வந்ததும் 11க்கு 17 சைஸில் பெரிய ஹால் சூப்பராக இருக்குங்க ஹாலு. அண்டு மாடர்ன் கிச்சன், ஓப்பன் கிச்சன் ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 8. டேபிள் டாப் பார்த்தீங்கன்னா பிளாக் எலிஃபெண்டோட கலரில் கிரானைட் பிளான் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த கிச்சன் வந்து இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா லேடிஸ்க்கு கிச்சன் தான் மெயின். ஸோ அந்தளவுக்கு ஒரு 4 பேர் நிற்கிற அளவுக்கு ஸ்பேஷியஸான கிச்சனுங்க. அண்ட் கேபினெட்ஸ்லாம் அழகாக கடப்பாக்கள் கொடுத்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஃபுல்லாமே ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்ப்போம். உள்ளே வந்ததும் 10க்கு 10ங்கிற சைஸில் பக்காவான சைஸில் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒர்க் போயிட்டு இருக்குங்க. ஸோ அதனால ஃபினிஷிங் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பாத்ரூம் 3க்கு 10ங்கிற சைஸில் பக்காவான சைஸுங்க. நல்ல லென்த்துக்கு கீழே இருந்து 10 அடிக்கு டைல்ஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இந்த பாத்ரூமோட ஃபினிஷிங் டைல்ஸ்லாம் பாருங்கள் பக்கா குவாலிட்டியும் இருக்குது. அருவியில் இருக்க மாதிரியே இருக்குது. நீங்கள் குளிக்கும்போது இந்த அருவியை பார்த்தீங்கன்னா அருவியில் குளிக்கிற மாதிரியே இருக்கும். வாங்க இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூம் போவோம். போகிற வழியில் இன்னொரு கதை சொல்கிறேங்க. அந்த கதை என்னென்னா, இந்த வீடு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அதான் அந்த கதை. வாங்க. வாவ், இந்த சைஸ் பாருங்க. வாவ், பெரிய பெரிய ஹாலுங்க. சாரி, பெரிய பெட்ரூமுங்க. 10க்கு 16 சைஸில் பக்கவான பெட்ரூம். இந்த பெட்ரூமில் நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். அவ்வளோ ஸ்பேஸாக இருக்குது. அதில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. 4க்கு 8ங்கிற சைஸில் பெரிய பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடம் நல்லா அழகாக இருக்குங்க. நீங்கள் க்ளோசட் அங்கே வச்சுக்கலாம். குளிக்கிறதுக்கு ஒன்றால் ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துக்கலாம். டோர் மாட்டி கொடுத்துருவாங்க. மாட்டில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், மாட்டி கொடுத்துருவாங்க. இப்போ வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா துவைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன், அதாவது துவைக்கிற கல் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வைக்கணும்னாலும் அதுக்குண்டான பைப்லைன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் சூப்பராக சொல்லலாம். டைல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர், அதாவது போர்ட்டிகோ டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் எல்லாமே மேட் ஃபினிஷிங் அண்ட் கோல்டன் பீடிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லுக் பார்த்தீங்கன்னா எலிவேஷன் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்குங்க. அண்ட் பார்க்கிங் டைல்ஸ் கூட 2க்கு 2ங்கிற சைஸில் யாருமே இந்த அளவுக்கு செலவு பண்ணி இந்த மாதிரி வீட்டை கட்ட மாட்டாங்க. எல்லாரும் 1க்கு 1 தான் போடுவாங்க. இவர் 2க்கு 2 போட்டிருக்காரு. இதோட டைல்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 50 rupees. சூப்பரான குவாலிட்டியில் வந்திருக்கு. அண்ட் இதுதாங்க நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது. மேலே போகிறதுக்குண்டான ஸ்டெப்ஸ் ஃபுல்லாமே கிரானைட்லேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ்எஸ்ல ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வீட்டுக்கு நல்லா இருக்குது. மேலே வந்ததும் பார்த்தீங்கன்னா சுருக்கி போட்டு அது மேலே கூலிங் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொவிஷன் எதுக்காகனா உங்கள் வீடு கூலிங்காக இருக்கிறதுக்காக இந்த பெயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கங்கே பில்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் ரெண்டல் இன்கம்காக பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு அருமையான வீடுங்க. வீட்டை சுற்றி ஆயிரக்கணக்கான வீடு இருக்குங்க. வாங்க இந்த வீட்டை பார்ப்போம். பாருங்கள் ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கள். தரமான ஏரியா, சூப்பரான ஏரியா. இது எல்லாமே ஃபுல்லாக டபுள் மாடி கட்டடம். நீங்களும் இந்த வீட்டை வாங்கிட்டு இன்னொரு ஃப்ளோர் எடுத்து வாடகைக்கு விடனாலும் விட்டுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்க்கிங் அமைஞ்சிருக்கு. அதுக்குண்டான பிளேஸ் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு சுற்றியுமே 3 ஸ்கூல் இருக்குங்க. ஸோ ஸ்கூல் பிளான் பண்ணி வரவங்க கண்டிப்பாக இந்த வீட்டை வாங்கலாம். இதோட ரேட் வெறும் 63 லட்ச ரூபா தான். வாங்க ரேட்டு ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம். இதே மாதிரி அடுத்தடுத்து வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கு
எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னா அடுத்து நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஆள் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்து டெய்லியும் ஒவ்வொரு வீடியோ போட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு தேவையான வீடு வரும்போது எங்களை காண்டாக்ட் பண்ணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். வாங்க வீடு வாங்கலாம்.